வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட HTML கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறேன்னு நினைக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML தான். ஏன்னா HTML இல்லாமல் ஒரு வெப்சைட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த HTMLோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் HTMLோட ஃபுல் ஃபார்ம். HTMLோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Text Markup Language. இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சது யாருன்னா டிம் பெர்னர்ஸ்-லீங்கிறவர் 1993 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1993 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் HTML வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா HTML5 தான். HTML தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரே டிஃபைன் பண்ணும். HTML பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏன்னா HTML தான் ஒரு வெப்சைட்டோட பேஸ் மாதிரி. அதுக்காக HTML இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ண முடியும்னு கிடையாது. HTMLும் தேவைப்படும். பட் HTML கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் CSSும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ண முடியும். கூடவே நீங்கள் JavaScript சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் அதில் ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் டெவலப் பண்ண முடியும். HTML ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா .html ஆர் .htmங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா index.html ஆர் index.htm இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைலோட நேமிங் இருக்கும். HTML ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கம்பைலரோ இல்லை தனியாக ஒரு சாஃப்ட்வேரோ நமக்கு தேவை கிடையாது. உங்களோட ப்ரௌசர் தான் பார்த்தீங்கன்னா HTML ஃபைலை வந்து ரன் பண்ண போகுது. அது எந்த ப்ரௌசராக வேணா இருக்கட்டும், க்ரோம் ப்ரௌசராக இருக்கட்டும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி எந்த ப்ரௌசரெலாம் இருந்தாலுமே அதில் வந்து HTML ரன் பண்ண முடியும். பேசிக்கலி உங்களோட ப்ரௌசரோட ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HTML ஃபைல், CSS ஃபைல் அண்ட் JavaScript ஃபைல்ஸை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரோட ஜாப். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து HTML, CSS அண்ட் JavaScript ஃபைலை வந்து ரன் பண்ணிச்சுன்னா அதான் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். பேசிக்கலி ப்ரௌசர் இஸ் a software which runs HTML, CSS and JavaScript ஃபைல். அப்போ இந்த HTML கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த HTML ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். தென் பார்த்தீங்கன்னா அந்த HTML கோடிங்ஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடிட்டர் தேவைப்படும். டெஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா நோட் பேடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நோட் பேட்லேயே உங்களால் பண்ண முடியும். பட் நான் நோட் பேட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நோட் பேட் வச்சு யாருமே எழுத மாட்டாங்க, யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுற ஐடியு பார்த்தீங்கன்னா ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நான் யூஸ் பண்ணுற ஐடியு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதை வந்து நீங்கள் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா இதில் வந்து உங்களால் வந்து கலர் தீம்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். அதில் ஃபைல் ஐக்கானோட தீமே உங்களால் மாற்றிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோடிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர் டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் நிறைய ஐடி இருக்குது. உங்களுக்கு அதில் வேறு ஐடி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சும்மா அதை HTML சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் HTML வந்து ஒரு ரியல் டைமில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், அது பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி வேறு என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வரை கொண்டு போகிற அளவுக்கு இந்த HTML கோர்ஸ் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு HTML கோடிங் வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதோட பிளேலிஸ்ட் லிங்க் அண்ட் நெசசரியான லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். See you in next video.